வெல்கம் டு நிகோன் கோத் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்டபிள்யூ ஜாப், அதாச்சும் ஜப்பானில் எஸ்எஸ்டபிள்யூ ஜாபுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாச்சும் நான் ஐடி பீப்புள்ஸ் சொல்லுவாங்க. இந்த லேத்து வேலை, அக்ரிகல்ச்சரு, அப்புறம் கேர் கிவர்ஸு, நர்சிங், அது மாதிரி இருக்கிற வேலையெல்லாம் ஜப்பானில் எப்படி ஆஃபர் பண்ணுறாங்க. நிறையா பீப்புள்ஸ் ஜப்பானில் எடுக்கிறாங்க. அதாச்சும் நியர்லி மந்த்லி ஒரு 10,000 கேண்டிடேட்ஸ் கிட்ட தேவைப்படுது ஜப்பானுக்கு இது மாதிரி வேலையில். எஸ்எஸ்டபிள்யூனா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஸ்பெசிஃபைடு ஸ்கில் ஒர்க்கர்ஸ். இதுக்கு என்னதான் தகுதி வேணும்னா, ஃபஸ்ட்டு 10th 12th டிப்ளமோ இல்லை ஐடி ஆர் எனி டிகிரி, என்ன டிகிரி இருக்கவங்க கூட வரலாம். ஆனால் ஏஜோட லிமிட் பார்த்தீங்கன்னா 17லேருந்து 32 வயசு அதுக்குள்ளே தான் இருக்கணும். மேக்ஸிமம் 35 வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி ஜாப்பனீஸ் லெவல், அதாச்சும் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஜாப்பனீஸ், ஏன்னா அங்கே இங்கிலீஷ் தெரியாது ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ ஜாப்பனீஸ் தெரியணும். அதுக்கு என்ன லெவல் தேவைன்னா N4 அப்படி இல்லைன்னா ஜேஎஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா N4, அதாச்சும் ஜேஎல்பிடியில் N4. அதுக்கப்புறம் எஸ்எஸ்டபிள்யூ எக்ஸாம், அதாச்சும் எஸ்எஸ்டபிள்யூலே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த எக்ஸாம் கிளியர் ஆகிருக்கணும். இந்த ஜாப்பனீஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அது நீங்கள் நல்லா ஸ்போக்கன் பண்ணால் கூட இந்த சர்டிஃபிகேட் தேவையில்ல, அவங்க எடுத்துப்பாங்க மோஸ்ட்டாக. அப்புறம் பாஸ்போர்ட் ரிக்வயர்ட். அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் எப்படின்னா, நீங்கள் எப்படி ஆரோக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த ஃபிட்னஸ் அதுக்குன்னு நீங்கள் இந்த ஜிம்முக்கு போய் அந்த மாதிரி ஃபிட்னஸ் இல்லை, நார்மலாக வாக் பண்ணுறது எப்படி பண்ணுறீங்க அந்த ஃபிட்னஸ், ஓவரால் ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் தேவை. ஓகேவா? இதுதான் பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ். இப்போது எஸ்எஸ்டபிள்யூல எக்ஸாம் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். அக்ரிகல்ச்சரில் 2 இருக்குது. ஒன்று லைவ் ஃபார்மிங், அப்புறம் இன்னொன்று கிராப் ஃபார்மிங். 2த்துக்குமே நிறையா இது தேவைப்படுது. அதே மாதிரி அகாமடேஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இது பண்ணுறது, லைக் பேக்கிங், கட்டிங், அது மாதிரி நிறையா இது இருக்குது. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனு அதே தான், வேகன்சி நிறையா இருக்குது. நர்சரிங் அண்ட் கேர் கிவர்ஸ். இந்த நர்சரிங் கேர் கிவர்ஸ் இப்போது நம்ம வீட்டாளுங்களாம் வயசானவங்களாம் பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி ஜப்பானில் நிறைய பேர் வயசானவங்க இருப்பாங்க, அவங்கள நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு அவங்க நம்மளுக்கு சேலரி தருவாங்க. அப்புறம் ஆட்டோமொபைல் ஒர்க்கர்ஸ், அப்புறம் மேனுஃபேக்சரிங், இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போது இதுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு 15 days to 20 days அவ்வளோதான் ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஏன்னா அதில் ரொம்ப இது இல்லை. இந்த எஸ்எஸ்டபிள்யூ எக்ஸாம் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், தமிழ்லையும் எழுதலாம், ஜாப்பனீஸ்லையும் எழுதலாம். தமிழில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் தமிழில் இருக்குது, அப்புறம் ஆட்டோமொபைல்ஸ் தமிழில் இருக்குது. மீதி எல்லாமே இங்கிலீஷும் இருக்குது, ஜாப்பனீஸும் இருக்குது. ஸோ நீங்கள் இது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 15 days. ஃபஸ்ட்டு ஜேஎஃப்டி எக்ஸாம் முடிக்கணும், அதுக்கப்புறம் எஸ்எஸ்டபிள்யூ எக்ஸாம் முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரைனிங் பீரியட். அதுதான் இப்போ என்னெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 6 months நம்ம ட்ரைனிங், அதில் 5 months ஜேஎஃப்டி லேர்னிங். 5 months நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, அதிகபட்சம் 5 months. 3 monthஸில் நாங்கள் இது பண்ணிடலாம். நீங்கள் ரெகுலராக ஒரு 3 to 4 hours படிச்சிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி 3 hours கிளாஸ் எடுப்போம். அது இல்லாமல் நீங்கள் ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஓவரால் 5 hours நீங்கள் படிச்சிங்கன்னா 3 monthஸில் ஜேஎஃப்டி கிளியர் பண்ணிடலாம். ஜேஎஃப்டி கிளியர் பண்ணதுலேருந்தே நாங்கள் உங்களுக்கு இன்டர்வியூக்கு ஷெட்யூல் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கு அதாச்சும் 2 weeks or 3 weeks ஆகும். இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி 2 rounds ஆஃப் இன்டர்வியூ நடக்கும். ஃபஸ்ட்டு ஜாப்பனீஸ் அந்த இது டெஸ்ட் மாதிரி நடக்கும், அதுக்கப்புறம் டைரக்ட் கிளைண்ட்டுக்கிட்டே நடக்கும். எந்த எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த கிளைண்ட்டுக்கிட்டே நடக்கும். ஸோ 2 types ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது, இன்டர்வியூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எஸ்டபிள்யூ ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுப்போம். எஸ்எஸ்டபிள்யூக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, என்ன கேட்டகரி எடுக்கிறீங்களோ, அதாச்சும் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம், இந்த கேட்டகரியில் ஏதாச்சும் ஒரு கேட்டகரி எடுத்திங்கன்னா அந்த கேட்டகரிக்கான ட்ரைனிங்கும் நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் 15 days இன்டர்வியூ ஷெட்யூல், அதாச்சும் நீங்கள் இன்டர்வியூவில் எப்படி பேச போகிறீங்க, இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ண போகிறீங்க, அதுக்கான பேசிக் ரூல்ஸும் நாங்கள் சொல்லி தந்துடுவோம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ நாங்கள் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சோம். நாங்கள் ஒரு மார்க் இன்டர்வியூ மாதிரி ஃபஸ்ட்டு வைப்போம்.
அதில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஷெட்யூல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இன்டர்வியூ பேனலுக்கு. இதுதான் இந்த ட்ரைனிங் பீரியட். நெக்ஸ்ட் இதோட சார்ஜஸ், ஏன்னா இப்போ எங்கே போனாலும் இப்போ சார்ஜஸ் வாங்குவாங்க. ஏன்னா பேசிக் இப்போ சிங்கப்பூர் மலேசியாலாம் இங்கேன்னு அனுப்புறதுக்குலாம் 5 lakhs 7 lakhsலாம் வாங்குறாங்க. நம்ம ரொம்ப சார்ஜஸ் வாங்கலை. ஃபஸ்ட்டு அந்த ஜாப்பனீஸும் அந்த SSW லேர்னிங் பண்ணுறதுக்கு அதாச்சும் கற்றுக்கிறதுக்கு அந்த 6 months பீரியடில் 50,000 சார்ஜ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ செலக்ட் ஆகிற வரைக்கும் நாங்கள் எந்த சார்ஜஸும் வாங்க போகிறதில்ல. அந்த 6 monthsக்கு 50,000. அதுக்கப்புறம் உங்களுக்கு கையில் ஆஃபர் கிடச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து 1.5 lakhs உங்ககிட்ட சார்ஜஸ் வாங்குவோம். ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து அப்புறம் அவங்க விசா வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. நாங்கள் 1.5 lakhs வாங்கி அவங்ககிட்ட தான் கொடுப்போம். அதாச்சும் கிளைண்ட் கிட்ட அவங்க தான் விசா ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விசா வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் அகெயின் 1.5 lakhs கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓவராலாக இந்த இதுக்கு வந்து 3.5 lakhs. நீங்கள் ஆல்ரெடி ஜாப்பனீஸ் அதாச்சும் JFTO SSW கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 lakhs மட்டும் கொடுத்தா போதும். அதுவும் இதே ப்ராசஸ் தான். 1.5 lakhs நாங்கள் வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிவிடுவோம். நீங்கள் ஆஃபர் கையில் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1.5 lakhs கொடுத்தா ஓகே. அதுக்கப்புறம் விசா வந்ததுக்கப்புறம் 1.5 lakhs. அதுக்கப்புறம் உங்களை வந்து ஜப்பானுக்கு போர்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் நம்மளோட ப்ராசஸ்ஸே. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு என்கொயரிஸு டவுட்ஸு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்கணுன்னா ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி இதுலேயே நான் டீட்டெயில்ஸாக சொல்லிட்டேன். ஃபர்தராக இன்னும் அதிகமாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கான்டாக்ட் நம்பர் வச்சு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். மெயில் அனுப்புறதுனாலும் மெயில் அனுப்புங்க. கால் பண்ணி கேட்கணும்னாலும் கால் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும். ஸோ வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேவா? நான் இதை வந்து என்னோடய லிங்க்லேயும் கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஷேர் பண்ணுறேன். கம்பெனி நேம் வந்து எய்ம் ஜப்பான். ஸோ அவங்களுக்கான வெப்சைட் இருக்குது, கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, இந்தியாவிலும் கம்பெனி இருக்குது, ஜப்பான்லேயும் கம்பெனி இருக்குது, டோக்கியோவும் அப்புறம் இன்னொரு இடத்துலையும் கம்பெனி இருக்குது, அப்புறம் இந்தியாவில் சென்னையில் கம்பெனி இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 6 months to 8 months உங்களுக்கு ஜப்பானுக்கு ப்ராசஸ் பண்ணிடலாம். நீங்கள் 3 months JFT முடிச்சிட்டிங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நாங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணி விசா ப்ராசஸ் வந்து டோக்கியோவில் பண்ணிங்கன்னா 4 to 6 months ஆகும் விசா வர்றதுக்கு. அதர் தென் டோக்கியோ, அதாச்சும் அவுட் சைட் டோக்கியோ அப்படின்னா உங்களுக்கு 1 or 2 monthsலேயே வந்துடும் விசா. ஏன்னா பாப்புலேஷன் வந்து அங்கே அதிகமாக இருக்கனால விசா ப்ராசஸ் வந்து டோக்கியோவில் லேட் ஆகுது. ஸோ எல்லாருமே இப்போ ஜப்பான் எடுத்தாலே நம்ம டோக்கியோ தான் சொல்லுவோம். ஸோ எல்லாருமே டோக்கியோக்கு போகிறதுனால அங்கே விசா ப்ராசஸ் வந்து டிலே ஆகுது, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ மேக்ஸிமம் 8 monthsக்குள்ளே உங்களை ஜப்பான் ப்ராசஸ் பண்ணிவிடும். நீங்கள் எதுவுமே தெரியாமல் வந்தால் கூட. உங்களுக்கு ஆல்ரெடி JFTலையும் SSW முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 months டைம், 3 months மேக்ஸிமம். ஏன்னா விசா ப்ராசஸுக்காக என்ன கம்பெனி என்ன கிளைண்ட் எடுக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த கிளைண்ட்டை பொறுத்து நம்ம இது பண்ண வேண்டியதான். வேறு ஏதாச்சும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்னால் கால் பண்ணி சொல்லுங்கள், கேட்கலாம்.